ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காரில் வந்து கார் வச்சுருக்கோம். ஸோ நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வெயிட் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 3 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம அதை சரி பண்ணிட்டு வந்தோம். பட் இன்றைக்கும் ரேட் வெயிட்டாக இருக்குது, வெளியில் போக முடியல. ஸோ இதுக்கான சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து ஷோரூமுக்கு எடுத்துன்னு வந்துட்டு அதை சரி பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி எந்தெந்த ஒயரை கட் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை கட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேயும் கட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே வந்து இந்த ஃபியூல் பைப் வந்து கட் பண்ணிச்சு, அதுக்கு மெஷ் போட்டுருந்தோம், அதையும் கட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை கட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எப்படி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷோரூமுக்கு போயிட்டு இதை வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஷோரூம் தாங்க இப்போ நம்ம போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி சவுண்டு வருது. ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். சீட் பெல்ட்டு ரொம்ப முக்கியங்க. சீட் பெல்ட் போட்டுங்க. தெரியுதுங்களா? இதுதாங்க அந்த ப்ராப்ளம். டேஷ்போர்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேனட்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இல்லைனா இதுவே உங்களுக்கு சஃபிஷியன்ட். நீங்கள் டைரெக்டாக ஷோரூம் போயிட்டு அதை வந்து சரி பண்ணலாம். செகண்ட் கீரில் போகிறோம். வந்து தேர்ட் கீரில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்ட் கீர்னா அப் டு 50 ஸ்பீடு வரைக்கும் போயிட்டு இருக்குது. ரேட் பைட் ஆனதுக்கப்புறமும் லெட் சி ஹவ் இட் இஸ். கொஞ்சம் சத்தம் ஹெவியாக வருது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் வந்து ஷோரூமு. மணி வந்து 8:45 வந்து ஓப்பன் சொன்னாங்க. கேட்டு க்ளோஸ் பண்ணிருந்துச்சு, பட்டு அலோவ் பண்ணலை. பட் ரெக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் டைமு ரேட் பைட் ஆக சொல்ல என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நான் கார் வாங்கி ஜஸ்ட்டு ஒரு 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேட் பைட் ஆகிடுச்சு. ஃபியூல் ஓஸ் வந்து கட் பண்ணியிருந்துச்சு. ஸோ வண்டி நாங்கள் எடுக்க சொல்ல கீழே வந்து ஃபியூல் வந்து லீக் ஆச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து சேஃபாக வந்து எந்த ஒரு அபாயமும் நடக்காத பார்த்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து வண்டியை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து பாருங்கள். எப்போயுமே ஆன் ஆர் ஆஃப் பண்ண சொல்ல அப்போ வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்குது, வண்டியினுடைய டேஷ்போர்டு. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை விட்டு சரி பண்ணுங்க. சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாத இருந்துச்சு. இன்ஜின் ஓஸ்க்கு வந்து மெஷ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ வந்து அதனால் இது வரைக்கும் அப்பயும் அந்த மெஷ்ஷை ப்ரோக் பண்ண பார்க்குது ரேட்டுங்க. பட் ஆனால் அதுங்களால முடியல. ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஒயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியில் வந்து அது அஃபிஷியல் கம்பெனிஸில் அது வந்து அவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு. ஸோ இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அதனால் வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. ஒயரிங்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் வந்து மெஷ் போட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அப்ளை பண்ணலைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் இப்போ நியூவாக வீடு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. லைக்
சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும். ஸோ அதனால் வந்து ரேட்டுங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இதுவாக இல்லைங்க, எலிங்க தொல்லை ரொம்ப தாங்கல. ஸோ செகண்ட் டைம் ரேட் பைட் ஆக சொல்ல பார்த்திங்கன்னா இந்த சென்சார்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுச்சு. லைக் பேக் கேமரா, அதுக்கப்புறம் வந்து வைப்ரேட்டர்னுடைய அந்த ஃப்ளஷ் பண்ணும் இல்லைங்களா, வாட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ணுறது, அது வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், சீட் பெல்ட்டினுடைய அலாரம், அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது சொல்ல வந்து பார்த்திங்கன்னா லைக் ப்ராப்ளம் வந்துச்சு, வண்டி அவ்வளோவா எடுக்க முடியல. அதனால் வந்து சரி பண்ணிட்டு போனேன். ரொம்ப இன்ஜின் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அதனால் அந்த இமேஜ் வேணால் இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். செகண்ட் டைம் கிடச்சது. இப்போ தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா சென்சார்ஸ்லாம் ஓகே, பட் வந்து இன்ஜினுக்கு போகிற அந்த சில வயரிங்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்கு. நான் அதை வீடியோவில் இனிஷியலாகவே காமிச்சிருவேன், ஃபஸ்ட்டே காமிச்சேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து கட் பண்ணியிருக்கு. இது மாதிரி தாங்க ப்ராப்ளம் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்கள் வண்டியிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு டேஷ்போர்டில் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேனட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஃபஸ்ட்டு உங்களால் மூவ் பண்ண முடியுமா இல்லையான்னு பாருங்கள். நான் வந்து இப்போ ஒரு சில அந்த வயரிங்ஸ்லாம் வந்து கட் பண்ணி இருந்துச்சு. நான் அப்போ வந்து செக் பண்ணி பார்த்தேன், வந்து வயரிங்ஸ்லாம் வந்து என்னால் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு சில டைமில் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. வண்டி எடுத்துன்னு வரலாமா இல்லை நீங்களே வந்து எடுத்துன்னு வரணும், அவங்க கிளியராக சொல்லிவிடுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும். ஸோ வண்டி நீங்கள் எடுத்துன்னு வரலாம், எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எடுத்துன்னு போங்க. இல்லைனா வந்து வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்து டோ பண்ணின்னு போகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க இது நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ நியூ பை பிரேக் ஆயில் எப்படி இருக்குது, யூஸ்ட் பிரேக் ஆயில் எப்படி இருக்குது, நியூ கியர் ஆயில் எப்படி இருக்குது, யூஸ்ட் கியர் ஆயில் எப்படி இருக்குது, நியூ கூலண்ட்டு எப்படி இருக்குது, யூஸ்ட் கூலண்ட் எப்படி இருக்குது, நியூ என்ஜின் ஆயில் எப்படி இருக்குது, யூஸ்ட் என்ஜின் ஆயில் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள் வச்சுருக்காங்க. ஜென்யூன் அக்சசரிஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு ஜென்யூன் அக்சசரிஸ் ஒன்று என்னென்னு பார்ப்போம். ஸ்டியரிங் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் டஸ்ட்டு கிளீனர் வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 778 இருக்குது. இதுதான் ஸோ ஷோரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் ரூமில் இருக்கேன். டிவி போட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஏரியா. நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து எலி கடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்யூஷனை சொல்லுங்கள். நிஜமாக புரியலைங்க எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. இப்போயாவது வந்து நம்ம எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக போனோம்னா அது போகிறதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணது எப்படின்னு தெரில. நான் வந்து ஸ்ப்ரேலாம் வாங்கி அடித்து பார்த்துருந்தேன், பட் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லைங்க.
மறுபடியும் எலி தான் கடிக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அதாங்க எலி மருந்து வச்சா இன்னும் புகையில வச்சா சரியாயிடும் சொன்னாங்க, புகையில. பட் அதெல்லாம் வந்து நான் இன்னும் செஞ்சு பார்க்கல. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் நான் செய்யலை. 3Mல வந்து ஸ்ப்ரே வாங்கி அடித்தேன். பட் அது வந்து 2 days தான் வருது. 2 days, ஐ மீன் 1 week ஒன்ஸ் அடித்தா கூட வந்து அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. 1 or 2 day தான் வந்து ஸ்ப்ரே வந்து கேப்பபிளாக இருக்குது. மற்றபடி அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொன்று, நம்ம கரெக்டாக வந்து 7:45 ஆகுது, 8:45, இன்னும் 1 hour நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் காருக்குள்ளே இருக்கலான்னு இருக்கேன். எல்லாமே க்ளோஸ்டில் இருக்குது, அதனால தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காரு சரி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே கால் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜினில் வந்து கேம் சென்சார் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னாங்க. அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஐ மீன் டெஸ்ட் ட்ரைவ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, லாங் ட்ரைவ் பண்ணி. ஸோ இப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காரை டெலிவரி எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து வயரிங்ஸ் எல்லாமே சேர்த்து 2500 சார்ஜஸ் ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அரௌண்டு 3000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது கார் மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் see in the another video. Bye, take care.